ராவணன் தர்மத்துக்கு விரோதமாய் சீதையை கவர்ந்து வந்து விட்டான். விபீஷணன், அனுமன் முதலானோர் கூறிய அறிவுரைகளை அவன் லட்சியம் செய்யவில்லை. வானர வீரர்கள் இலங்கா பட்டணத்துக்குள் புகுந்து ஹதாஹதம் செய்ய துடித்துக் கொண்டிருந்தனர். ராவணன் அழிவு என்னும் சரிவில் இறங்கிவிட்டதால் இனி அவன் மேலே வருவதற்கு வழி இல்லை என விபீஷணனும் தெரிவித்து விட்டான். இருப்பினும் ராமன் கடைசியாக ராவணனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்க விரும்பினார். நிலைமை முற்றி வெடித்துவிட்ட அந்த நேரத்திலும் சீதையை கொண்டு வந்து விட்டுவிட்டால் அவனை மன்னிப்பதாக தெரிவித்தார். அந்த செய்தியை ராவணனுக்கு அறிவிக்க அங்கதனை தூதாக அனுப்ப முடிவு செய்தார். அங்கதன் ஸ்ரீராமருடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு சுக்ரீவனை பணிந்து ஆசி பெற்று புறப்பட்டான். ராவணனுடைய சபையில் அங்கதன் நுழைந்த போது சுகன் வந்து தெரிவித்த செய்திகளை குறித்து ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. வானர வீரர்களுடன் அவன் அணையை கடந்து வந்ததால் அவர்கள் எத்துணை பேர், அவர்களுடைய கோப ஆவேச பேச்சுக்களையும் நன்கு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த செய்திகளை ராவணனிடம் கூறி அவர்கள் வானரங்களாக இருந்த போதிலும் அரக்க வீரர்களால் சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தான். ஸ்ரீராமனிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருப்பதாக கூறி காவலர்கள் அங்கதனை அழைத்து சென்று ராவணன் முன்னிலையில் நிறுத்தினர். இன்னொரு